இந்த அமாவாசையில நம்மளோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? நேத்தே ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் பார்த்தோம். பட் இன்னைக்கு ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு ரீடிங் நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மூன் கார்ட்ஸ் யாஸ்மின் போலண்ட் இந்த மூன் கார்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பட் அதை மேக்சிமம் நம்ம ஒரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன மாதிரியான மோனாலஜி மெசேஜஸ், ஒரு சைக்கிக் மெசேஜ்னு சொல்லலாமா? எஸ், ஐ லவ் டு டர்ம் இட் தட் வே. ஒரு சைக்கிக் இன்ட்யூட்டிவ் மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஆஃப்கோர்ஸ் டாரோ ரீடிங்ஸ். அண்ட் என்னன்னு தெரியலங்க, எனக்கு கண்டிப்பா சிவா கார்ட்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் பயங்கரமா ரெசனேட் ஆகுது. நீங்க ஒரு டாரோ ரீடர் இல்ல உங்களுக்கு ஆரக்கிள் கார்ட்ஸ் ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா கூட invest on these cards. They are so powerful. காலி cards ஒரு மாதிரியான எனர்ஜினா ஐ திங்க் இது வேற விதமான எனர்ஜி. அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்னு அந்த மாதிரி நினைச்ச நேரத்துல நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு எடுப்போம். இதுதான் உன் மைண்ட் அப்படின்னு காட்டக்கூடிய கார்ட்ஸ் எது? நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சிவா கார்ட்ஸ் உங்களோட எப்படி ரெசனேட் ஆகுதுன்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே ஸ்லோவா ரீடிங் குள்ள போகலாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு அமாவாசை எப்படி இருக்கு, மேயோடைய அமாவாசை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ரெடி டு கோ? ஐ எம் ரெடினா ஐ எம் ரெடி ஃபார் திஸ் ஜர்னி அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹாய், ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 Sense யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலி நிறைய பேர் பாக்குறீங்க, பட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்க்கும்போது இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்ற ஒரு அலாம் பெல் எனக்கு அப்பப்போ அடிக்குது. ஸோ உங்களால முடிஞ்சா உங்களுக்கு என்னோட ரீடிங்ஸ் ரொம்ப பிடிச்சு ரெசனேட் ஆச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற நிஜமான சப்போர்ட். ஆல்ரைட். அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷன்ல இந்த ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே, வாங்க என்னோட ரீடிங்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம we will take monology cards. ஒரு 3 set of monology cards எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சிவா கார்ட்ஸ் அண்ட் டாரோ கார்ட்ஸ் எடுக்கலாம். சோ இந்த அமாவாசை எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்க மாதிரி தாங்க தெரியுது. காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றதை விட, பிகாஸ் எல்லா அமாவாசை பௌர்ணமியும் ஒரு காஸ்மிக் எனர்ஜின்னு தான் வச்சுக்கோங்க. இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெசிபிக்கா 7th and 8th, சில ஊர்ல பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி நாளைக்கு அமாவாசை வருது. அப்படி அந்த பட்சத்துல இது ஒரு காஸ்மிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது. இன்ஃபேக்ட் அதை தான் நம்ம நேற்று ரீடிங்ல கூட பார்த்தோமோ. 2 விஷயங்கள் நேற்று நான் சொல்லியிருக்கணும். நீங்க முடிஞ்சா அந்த வீடியோ போய் பாருங்க. சம்ஒன் இஸ் வாட்சிங் யூன்னு சொன்னேன்ல, அதை பத்திலாம் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். நல்ல ஒரு காஸ்மிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்றதுல முதல் சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதுதான் பிரதான சந்தேகமா இருக்கும். அது ஒரு விஷயம். 2வது பாத்தீங்கன்னா, சரி இது நிஜமாவே இந்த நேரத்துல நமக்கு பெட்டரா இருக்குமா? ஏன்னா ஒரு நாள் போல ஒரு நாள் நமக்கு இல்ல, ஒரு நாளும் நமக்கு புது புது விஷயங்கள்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணிக்கிட்டே இருக்கு. பட் we will see. அந்த மாதிரி என்ன பண்ணா பித்தம் தெளியும்ன்ற மாதிரி, என்ன பண்ணா நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த எனர்ஜியா உங்களுக்கு இருக்க போது. நான் அப்படியே set 1 set 2 கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு ரெட்ரோகிரேட் நடக்க போகுது. ப்ளூட்டோ ரெட்ரோகிரேட் தான். இதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம். பட் என்னன்னா, இந்த ப்ளூட்டோ பாத்தீங்கன்னா அந்த பிளானட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னா, நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரீபர்த். எஸ், அதுதான் சரியான வார்த்தை. ஒரு ரீபர்த். நம்ம தாட் ப்ராசஸ்லயே ஒரு ரீபர்த்தை கொண்டு வரக்கூடிய, நமக்குள்ள எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும், பவர், கண்ட்ரோல் எல்லாமே இந்த ப்ளூட்டோ தான் பார்த்துக்கும். அந்த மாதிரியான ஒரு மாற்றம். ஸோ இந்த மாற்றம் நடக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் கண்டிப்பா மாறுங்க. ஸோ நம்ம திடீர்னு நம்ம யாரு, நம்ம என்ன பண்றோம், அதெல்லாம் திடீர்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ் கண்டிப்பா நமக்கு இந்த ஒரு அமாவாசையில கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வாரம் உங்களுக்கு நிஜமாவே அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. ரைட், நான் 3 set of cards எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு கார்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு கார்டுக்கும் நம்ம டாரோவும் சிவா கார்ட்ஸும் எடுத்துடலாம். ஸோ இதை இறுதியா திறக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டாரோ கார்ட்ஸை ஷஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி அமாவாசை பௌர்ணமி எல்லாமே ஒரு சைக்கிக் இன்டிஃபரன்ஸை நம்ம கிட்ட கண்டிப்பா கொண்டு வருங்க. இட் இஸ் வெரி 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 காமன் அண்ட் நார்மல்னு தான் நான் சொல்லணும்.
இந்த கார்டு ஓபன் அப் ஆச்சு. தி வேர்ல்ட் கார்டு பாத்தீங்களா? நான் இப்பதானே பேசினேன், ரீபர்த்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? எப்போ ஒரு விஷயம் தொடங்கும், எப்போ ரீபர்த் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், எப்போனா நம்ம வந்து ஒரு விஷயம் முடியும் பொழுதுதான் ஒரு ரீபர்த் நடக்கும் இல்லையா? ரீபர்த்னாலே என்ன, வாவ், அடுத்த ஒரு மேஜர் ஆர்கானா கார்டு, 2 மேஜர் ஆர்கானா கார்டு உங்களுக்கு வந்திருக்குங்க. வாவ், பியூட்டிஃபுல். ஒரு விஷயம் முடிஞ்சாதான் ஒரு விஷயம் தொடங்கும். ரீபர்த். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸ்மார்ட். ஆக்சுவலி நீங்களே ரொம்ப ஸ்மார்ட் தான், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்கல. ஏன்னா அடிபட்டு இப்ப ரொம்ப மெருகேறிட்டீங்க நீங்க. பட் இன்னும் எப்படி உங்களை மெருகேத்தணும் அப்படின்னு ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் டு திங்க். அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னொரு கார்டையும் பார்த்தா தான் சொல்ல முடியும். வாவ், ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். பியூட்டிஃபுல். நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்க லைஃப் நீங்களே பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. நான் யார் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இனிமேதான் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க போகுது. ஐ திங்க் அந்த கிளாரிட்டி எல்லாருக்குமே முக்கியம் இல்ல? ஓகே, நம்ம வந்து இப்போ சிவா கார்ட்ஸ் எடுத்துடலாம். உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு 200% திஸ் கார்டு. அண்ட் சி, இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணதான் இதுக்கும் எனர்ஜி வரும். ஓகே, எனர்ஜைஸ் பண்ணாம எதுவுமே கிடையாது. வாவ், உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் மிக விரைவில் கிடைக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஃபேமிலி. இல்ல, சில பேர் யோசிப்பாங்க, என்னங்க என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னங்க ஃபேமிலின்றீங்க, எனக்கு பிரச்சனையே என் ஃபேமிலி தான் அப்படின்னாங்க. நீங்க ஃபேமிலியை வந்து சப்போர்ட்னு சொல்றீங்க. இப்பெல்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்களோ? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸே செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் செட் ஆகும், ரிலேட்டிவ்ஸே வேண்டாம்னு ஓடுவாங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சூஸ். ஐயோ, என்னங்க இப்பதான் நான் உங்க கண்ணு முன்னாடி தான் ஷஃபிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்து பவர், கண்ட்ரோல், ப்ளூட்டோ ரெட்ரோகிரேட்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. த்ரிஷூல். பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். பட் சாரி, என்ன மெசேஜ்னு பாத்திரலாம். ஐ வில் see. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. உங்களுடைய மூன் கார்டு என்னன்னு பார்த்தா இங்க பாருங்க. வாட் டு யூ நீட் டு ரிலீஸ்? வேனிங் மூன். நீ என்ன ரிலீஸ் பண்ணணும், முதல்ல அதை ரிலீஸ் பண்ணு. அப்பதான் உனக்கான ரீபர்த் கிடைக்கும். நீ ரிலீஸ் பண்ணிட்டு நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாதானே உனக்கு எல்லாமே நீ நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நீ ஏன் அதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்றதுக்கான ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டுங்க. நீங்க சொல்லுங்க, இதுக்கு மேல என்ன மாதிரியான கார்ட்ஸ் உங்களுக்கு வரணும்னு நீங்க சொல்லுங்க. வாட் யூ நீட் டு ரிலீஸ்? நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்ன ரிலீஸ் பண்ணா உங்க லைஃப் பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ளீஸ் லெட் அஸ் நோ. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஐ திங்க் தட் இஸ் பெட்டர். எதை நீங்க ரிலீஸ் பண்ணா உங்க லைஃப் பெட்டரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க்? லெட் அஸ் நோ. சரி, இப்போ நான் என்னெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லங்க, தெரியல. வேற யாரும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்பவுமே, இதுதான் நீ இதுதான் நீன்னு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ? அண்ட் மிக விரைவில் உங்களுடைய அத்தனை கனவுகளுமே நினைவா மாறப்போகுது. விச் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு கம் ட்ரூ. எல்லாமே உண்மையா மாறப்போகுது. அப்ப நினைச்சு பாருங்க உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு. பட் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம வைக்கிறோம். நிறைய எஃபர்ட் உங்க சைட்ல இருந்து வேணும். இது உங்களை பாதுகாக்கும். உங்க சைட்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய எல்லா எஃபர்ட்டுக்கும் இது உறுதுணையா இருக்கும். ஏன்னா எது மாயை, எது நீயா கிரியேட் பண்றது, எது உண்மை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தெளிவை இது உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அண்ட் எது உண்மையான பாதை, எதை நீ நம்பணும், எதை நீ நம்ப கூடாது, உனக்கு நான் பாதுகாப்பா இருக்க போறேன், உன்னுடைய ரீபர்த், உன் மனசுக்குள்ள நடக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. அதனாலதான் இவ்வளவு போராட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. மை காட், நீங்க சொல்லுங்க, என்ன ரிலீஸ் பண்ண போறீங்க, என்ன ரெனியூ பண்ண போறீங்க? பட் ஒண்ணு ஃபார் ட்ரூங்க,
எதுனாலும் சரி கீப் மூவிங் ஃபார்வர்ட். தயவு செஞ்சு நின்னுறாதீங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்க கார்ட்ஸ் பாருங்க, இந்த கார்ட்ஸை கொஞ்சம் இப்படி வச்சிடுறேன் so that it will be easy for me to read. ஒரு விஷயம் இல்ல, பல விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள புதைஞ்சிருக்க நிறைய விஷயங்களுக்கான தேடல், அந்த கேள்விக்கான பதில், ஒரு பதில் தேடிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. எல்லாத்துக்குமான பதில் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பதில் கிடைச்சோன்ன உங்களுக்கே தெரியும் நீங்க வாழ்க்கையில எந்த லெவலுக்கு உயர்ந்துட்டீங்க, நீங்க லைஃப்ல எந்த லெவலுக்கு உயர்ந்துட்டீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் அந்த ஒரு ஞானம் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ளூட்டோ ரெட்ரோகிரேட உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் உங்க மனசுல எழும்ப போகுது. சில நேரம் தேவையில்லாம நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கும் அது ஒரு விஷயம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இது நடக்குது, இது ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் தேடி ஓடுவோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஓட்டம் தான் இப்ப உங்க மனசுல இருக்க போகுது. ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஓட்டமா இருக்க போகுது அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் ஆல்சோ நீங்க மற்றவர்கள் கண்ணுல உங்களுக்கு வேணா, நீங்க வேணா யோசிக்கலாம், என்னப்பா நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் நான் நினைச்ச எதுவுமே நான் சாதிக்கல, நான் பண்ணல, எனக்கு தெரியல, எனக்கு புரியலன்னு இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க யோசிக்கலாம். ஆனா மற்றவர்கள் பார்வையில நீங்க ஒரு ராஜாவாவோ ராணியாவோ தான் தெரியுங்க. ஏன்பா உனக்கு என்னப்பா கவலை, நல்லா வர சந்தோஷமா போறோம், உங்க காது பட கூட பேசலாம். பட் உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். பட் பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோகிரேட் இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த ப்ளூட்டோ ரெட்ரோகிரேட் ஆக்சுவலி லாஸ்ட் வீக்ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெட்ரோகிரேட் உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கான பதில உங்களுக்கு தெளிவா கொண்டு வரப்போகுது. உங்க மனசுக்குள்ளேயே செம்மையா ஒரு மாற்றத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. பட் இந்த மாற்றம் நடக்கிறப்போ எல்லா மாற்றத்திலயுமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸை நம்ம தாண்டி தான் வருவோம். நோ சேஞ்சஸ் ஈஸி. எல்லா சேஞ்சுமே நம்மள அப்படியே கிரஷ் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் இந்த ஒரு மாற்றம் நடக்கிறப்போ உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும். நீங்களே யோசிப்பீங்க, யார் நமக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நீங்க யோசிக்கிறதையும் தாண்டி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. திஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். பினான்சியலா எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு பினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும். பட் திருப்பியும் நான் சொல்றேன், ரொம்ப கிளியரா உங்களுடைய ஞானத்தை பயன்படுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, மென்டலி போல்டா உங்களை அட்லீஸ்ட் வெளியிலேயே காமிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களை யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் உங்களுக்கு இந்த பீரியட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான 2 விஷயங்கள் உங்களுக்கு இருக்குங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், உன் வாழ்க்கைய நீயே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போற. ஏன்னா உன்னோட மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கே மாற போற ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைம் இது. அண்ட் ஆல்சோ இந்த எனர்ஜி தான் எனக்கு வேணும், இரப்ட் ஆகுது பாருங்க, எனக்கு போதும், நான் அப்படியே பொங்கி எழ போறேன், எனக்கு இந்த எனர்ஜி இப்போ நான் ஃபேஸ் பண்ற எனர்ஜி எனக்கு வேணாம், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ளோ அவே, கம் பேக் வெரி ஸ்ட்ராங், எனக்கு வேற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தேவைப்படுது, இந்த எனர்ஜி இஸ் ஹர்ட்டிங் மீ, இந்த எனர்ஜி எனக்கு வேண்டாம்னு சொல்லி அப்படியே வெடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜியை நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. அண்ட் இதுல மாயை இருக்க போறது இல்ல, தெளிவு மட்டும்தான் இருக்க போகுது. தெளிவை விட ஞானம். ஒரு பிரச்சனை ஒரு மாற்றத்துல இருந்து வரும்போது நமக்கு ஒரு ஐடியாலஜிஸ் வரும் தெரியுமா. ஒரு பியூட்டிஃபுல்லான ஞானம் உங்களுக்கு இந்த ரூபம் வழியா கிடைக்க போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க போல்டா வெளியில வர போறீங்க. மாற்றத்தை மட்டும் அரவணைச்சுக்கோங்க, அததான் நான் சொல்லுவேன். மற்றபடி இட்ஸ் கோயிங் டு பி பியூட்டிஃபுல், கிரேட், லவ்லி. நெக்ஸ்ட் 15 days ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸை மட்டும் ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. இந்த ரீடிங் கட்டாயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்க. தட் இஸ் லைக் த பிகெஸ்ட் திங் யூ குட் டூ ஃபார் மீ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். உங்க கமெண்ட்ஸை மறந்துடாதீங்க. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க செட் 2 cards சூஸ் பண்ணிருக்கீங்க, வெல்கம். ஸோ எப்பவும் போல இந்த மோனாலஜி கார்டை நம்ம இறுதியில ஓபன் பண்ணலாம். பட் லெட்ஸ் சி உங்களுக்கு டேரோ கார்ட்ஸ்ல என்ன மாதிரியான கார்ட்ஸ் வர போகுதுன்னு. தயாரா இருக்கீங்கன்னா ஐம் ரெடி ஃபார் செட் 2 அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அஃபர்ம் பண்ணுங்க, இந்த 15 days என் வாழ்க்கையில பயங்கர பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு ரீடிங்கை கேட்கறதுக்கு முன்னாடி அஃபர்ம் பண்ணிடுங்க. We will do the reading. King of Cups. Wow. ஒரு நல்ல ஒரு இமோஷனல் எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம். அண்ட் ஆல்சோ ஏதோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது. பிகாஸ் ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பீரியடா தான் இந்த பீரியட் எனக்கு தெரியுது.
Five of Pentacles. ஒரு டாரஸ் எனர்ஜி. நீங்க யார்கிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்களோ அவங்க சரியான பர்சனாலிட்டியா, கரெக்டான பர்சனாலிட்டியா தான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லன்னு வருதே, the devil card. Someone is actually controlling you. In fact, நேத்து வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா someone is watching you டைப் பண்ணியிருந்தேன், பாத்தீங்களா? அததான் நான் இன்னைக்கும் பாக்குறேன். எஸ்பெஷலி உங்க கார்ட்ஸ்ல, போன கார்ட்ஸ்ல கூட அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு தெரியல. ஒரு கிளாரிட்டி கார்டு எடுத்துருவோமா? we will take a clarity card. எஸ், உங்களுக்கே தெரியுது யார் உங்களை ஓவரா டிஸ்டர்ப் பண்றான்னு. இப்ப நான் இங்க ஒரு கிளாரிட்டி கார்டு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீம்ல வந்து நம்ம 4 டாரோ கார்ட்ஸ் தான் எடுக்கிறோம். பட் திஸ் இஸ் கால்ட் அ கிளாரிட்டி கார்டு. என்கிட்ட வந்தீங்கன்னா சிக்னிஃபிகேட்டர் கார்டு, கிளாரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே நம்ம படிப்போம். ப்ராப்ளி நெக்ஸ்ட் மந்த் டாரோ ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐ ஷுட். உங்களுக்கே தெரியுது யாரோ உங்களை பயங்கரமா மிஸ்கைட் பண்றாங்க அப்படின்னு. மிஸ்கைட் பண்றாங்க இல்ல கண்ட்ரோல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல. But 10 of Pentacles. Okay. Don't have to worry. அதுவும் இந்த அமாவாசை அப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு வந்ததுன்னா I would definitely say கர்மா வந்து பெரிய ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து whatever you have to face it quietly. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி குவைட்டா ஹேண்டில் பண்ணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீங்க வந்து மனசை தளர விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமா கோவப்படாதீங்க, வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க. எண்ட் ஆஃப் த டே யாருக்கு என்னன்றது அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தெரியும், தெரியக்கூடும். முதல் சிவா கார்ட்ஸ். வாவ், பியூட்டிஃபுல். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. ஓகே, அண்ட் இந்த சிச்சுவேஷனை தாண்டி நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியில வர போறீங்க. மிஸ்யூஸ் ஆஃப் பவர். யாரோ ஒருத்தங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரீடிங் இங்க இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களை யாரோ பயங்கரமா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி தானே கார்ட்ஸ் எடுக்கிறேன். மிஸ்யூஸ்ன்ற வார்த்தை வந்துதா? இங்க மிஸ்யூஸ் ஆஃப் பவர் என்னன்றத பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். ஐ வில் டெல் யூ. ஓகே, வாவ், செம்ம கார்ட்ஸ். நான் முதல்ல சிவா கார்ட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி மூன் கார்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு பாத்துறலாம். ரெடியா? ரெடினா செட் டு மூன் கார்ட்ஸ் என்னன்னு பார்க்க நான் தயாரா இருக்கேன். அடிங்க பார்ப்போம், டைப் அடிங்க. எஸ், ஆர் யூ ரெடி? Nothing will come out of this situation. நீங்க எதையோ போட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க 2 நாள் கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா இவ்வளோ சப்பையான ஒரு விஷயத்துக்கா நான் இவ்வளோ டென்ஷன் ஆனேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஓ மை காட். நீங்க அதாவது ஒரு விஷயம் இப்படி நடக்குதேன்னு நீங்க நினைக்கும் போது அது எப்படி நடந்தது, எப்படி முடிஞ்சதுன்னே உங்களுக்கு தெரியாம போகக்கூடிய ஒரு டைமா தான் நான் இந்த டைமை பாக்குறேன். நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் இங்க ஒரு சீன் இல்லைங்க. ரொம்ப கிளியரா அதுதான் நான் சொல்லணும். நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் வெரி வெல். அண்ட் இப்போ உங்களுக்கு நடக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்கும். பிடிக்கிற மாதிரியான சம்பவங்களும் விஷயங்களும் மிக விரைவில் நடக்க போகுது அப்படின்றத நான் பாக்குறேன். ஐ ஜஸ்ட் திங்க் யூ ஹேவ் டு சரண்டர். நான் மனசார சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. கொஞ்சம் எப்பப்போ முடியுதோ அப்பப்போ கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு சில பட்டாசுலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். நீங்க போய் வச்சீங்கன்னா அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அவ்வளவுதான். பாக்குறதுக்கு அப்படியே பயங்கரமா, அப்படியே சில கேரக்டர்ஸுமே அப்படிதான் பாக்குறதுக்கு அப்படியே அப்படி இருப்பாங்க. அப்படியே நின்னுட்டு வாட்ட சாட்டமா அப்படின்வாங்களா, அந்த மாதிரி நின்னுட்டு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். அவங்க கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க எவ்வளவு ஸ்வீட்னு. அந்த மாதிரி நீங்க இது செம பிரச்சனைடா, ஐயோ இதை எப்படி டீல் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற ஒண்ணு புஷ்ன்னு ஒண்ணுமே இல்லாம போகுது. அதுதான் இந்த அமாவாசையில உங்களுக்கு கிடைக்க போற மேஜர் எனர்ஜி. பட் இந்த வாரம் முழுக்கவே இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும், கொஞ்சம் இமோஷனலான ஒரு வாரமா தான் இந்த வாரம் இருக்கக்கூடும் அப்படின்றத நான் பாக்குறேன். பட் முதல்ல நான் வந்து இந்த கார்டை பத்தி பேசியே ஆகணும்.
நான் மிஸ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க எவ்வளவு கவனிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தைக்கான கார்டே வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் வந்து மத்த நேரம்னா கூட ஷஃபில் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இவங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு கார்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சாலுமே, இப்போ லைவ் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியாது. உங்களை யாரும் மிஸ்கைட் பண்றாங்க இல்ல மிஸ்யூஸ் பண்றாங்க. மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நான் என்ன சொல்லணும்னா, இவங்க உங்களை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு லெவல் ஆஃப் இது கொடுப்போம்ல, மரியாதை கொடுப்போம். இந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட பேசலாம் பழகலாம் அப்படின்ற ஒரு உரிமையை எல்லாருக்கும் கொடுப்போம், ரைட்? உரிமை தான் இங்க பவர். ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரிமை, நீ இவ்வளோ என்கிட்ட ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கலாம், அதை சில பேரு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் பவர். நம்ம கொடுக்கக்கூடிய உரிமைய பவரா மாத்திக்கிறது. ஓகே, சோ கவலையப்படாதீங்க. அவரவர்களுடைய கர்மா அவரவர்களை பார்த்து கொள்ளும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க சந்தோஷமா தைரியமா சந்தோஷமா இருங்க. அண்ட் இப்ப அவங்க உங்களை வந்து ஹர்ட் பண்றதுனாலயோ உங்களை கஷ்டப்படுத்துறதுனாலயோ உங்களை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்க வைக்கிறனாலயோ உங்க வாழ்க்கை இப்படியே இருந்துட போறது இல்ல. பட் இதுல உன்னோட பங்கும் இருக்கு. நீ வாழ்க்கையில இப்போ முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. ஒன்னா நீ இந்த பாதையை எடுக்கலாம், ரைட்ல போலாம் இல்ல லெஃப்ட்ல போலாம். எந்த பாதையில போனா என்ன மாதிரி கான்சிக்வன்ஸ் வரும் தெரிஞ்சு நீ சரியான பாதையை சூஸ் பண்ணணும். அந்த சரியான பாதையை நீ சூஸ் பண்ற நேரத்துல உனக்கு உண்மை என்னன்னு தெரியும். ரெண்டுமே பாடம் தான். நீங்க சரியான பாதையை சூஸ் பண்ணா சக்சஸ், சரியான பாதையை யூஸ் பண்ணல சூஸ் பண்ணலன்னா அது ஒரு பாடம். சரிங்களா? சோ ரெண்டுத்த பார்த்தும் நீங்க பயப்படாதீங்க. தவறு செய்யறவர்கள் அவர்களுடைய தவறை வச்சே அவங்களே அவர்களை கஷ்டப்படுத்திக்க போறாங்க. நீ அதை பத்தி கவலைப்படாம உன் வாழ்க்கைய பாரு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். ஆனா கண்டிப்பா ஈவன் யூ நோ அவங்க உங்களை ரொம்ப இமோஷனலா கஷ்டப்படுத்துறாங்க, தவறான பாதையில கூட்டிட்டு போறாங்க, தேவையில்லாம பயமுடுத்த வைக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்துட்டு இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே நீங்க வந்து தைரியமா சரி பண்ணலாமே அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. ஏன்னா இங்க பெர்மிஷன் கேட்கணும், இவங்க சொல்றதை கேட்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் உங்க மனசுல போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் தாண்டி வரத்துக்கு உங்களுக்கு செம்மையா ஒரு பிளெஸிங் இருக்குங்க. அந்த பிளெஸிங் உங்களுக்கு எப்ப தெரியும்னா, இப்ப நீங்க யோசிக்கலாம், ஆமா நான் டெய்லி கும்பிடுறேன், நான் டெய்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றேன், ஏஞ்சல்ஸை கேட்கறேன், கிறிஸ்டல்ஸ் வச்சிருக்கேன், இவ்வளவு பண்றேன், பட் ஐம் நாட் கெட்டிங் யூனோ த ரிக்வயர்ட் ஆர் எனக்கு ஃபேவரபிளா ஒரு பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு அஃபர்மேஷன் தான் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ். தயவு செஞ்சு உங்களுடைய பவரை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த வாரம் இமோஷனலா தான் இருக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்னால தெரியுமா, ஒரு ப்ளூட்டோ ரெட்ரோகிரேட் நடக்குதுன்னு, ஒரு மாற்றம் நடக்க போகுது. கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா இப்ப அஃபர்ம் பண்ணுங்க, எனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்தவை. ஆல் மை சேஞ்சஸ் ஆர் பவர்ஃபுல் சேஞ்சஸ். ஐ அஃபர்ம். டைப் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தாதான் நீங்க அப்படியே உட்கார்ந்து இல்லாம ஒரு புதிய பாதையை சூஸ் பண்ணுவீங்க. நீங்க தயாராயிட்டீங்க, இது இது வேலைக்கே ஆகாது, நான் இம்மீடியட்டா ஏதாவது பண்ணி ஆகணும், என்னோட ஸ்டாண்டை நான் எடுக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்டாண்ட் தான் இது. பாரத்தை போட்டுட்டு, உங்களுக்கு தெரியும் எங்க பாரத்தை போடணும்னு, போட்டுட்டு உங்க வேலையை பாருங்க, எல்லாம் நன்மைக்கு. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும். நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்க செத்ரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க, வெல்கம். ஆஸ் யூஷுவல் நம்ம மூனாலஜி கார்ட்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாரோ ரீடிங்க என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்னு பாத்திரலாம். Are you ready? I am ready for set 3 அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு எல்லாம் இந்த லைவ் ரீடிங்ஸ் பிடிச்சிருக்கா? எனி சஜஷன்ஸ், ஃபீட்பேக் தெரியல எனக்கு, நீங்க சொல்லுங்க. we will try to work on it. எல்லாமே டெல் மீ, வேற என்ன மாதிரியான ரீடிங்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், ஸோ ஷஃப்லிங் major part of tarot reading. 9 of Pentacles, that's an interesting energy. நிறைய பொருட்கள் சேகரிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? சில பேருக்கு அந்த மாதிரி பொருள்லாம் சேகரிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா?
ஏன்னா இந்த வாரம் 15 நாட்கள், வாரம் இல்ல, ஒரு 15 டேஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க கூடும். 6 of Wands. ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜிஸ் வருதுங்க உங்களுக்கு. 6 of Wands இஸ் லியோ எனர்ஜி. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு எங்கேயோ கிடைக்க போகுது. ஆக்சுவலி என்னோட டேரோ ரீடிங் கேட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஜோடியாக் சயின்ஸ் வச்சு சொல்லி தராங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஐ ஆல்வேஸ் டூ தட். குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், நான் சொன்னேன்ல பயங்கர பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் உங்களுக்கு வருதுன்ட்டு. யாருங்க நீங்க? இது என்ன பாருங்க, எம்பரர் கார்டு. ஓ மை, ஓ மை, ஓ மை, வெரி பவர்ஃபுல். மேஜர் ஆர்கானா கார்டு. ஆக்சுவலி இந்த கார்டு என்ன ஸ்டாக் பண்ணிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப நம்ம சிவா கார்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த சிவா கார்ட்ஸ் பிடிச்சிருக்கா? எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்க. பிகாஸ் அது அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே. டிலேஸ், வெயிட் ஃபார் த ரைட் டைம். அவசரப்படாத, பொறுமையா இரு. உன்னோட டைமிங் வேற, பிரபஞ்சத்தோட டைமிங் வேற. நீ ஒரு டைம் செட் பண்ணிட்டு அந்த டைம்ல தான் நடக்கணும்னு நினைக்காத. லேட்டா வந்தாலும் அப்சல்யூட்லி நம்மளாம் லேட்டஸ்டா வருவோம், ஸ்மார்ட்டா வருவோம். தி லா ஆஃப் கர்மா, பயங்கரமான கார்ட்ஸுங்க எல்லாம். நான் எப்பவும் சொல்லல, பவர்ஃபுல்லா இருக்கு, பவர் பேக்டா இருக்கு உங்க கார்ட்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சமத்தா உங்களோட மெடிடேட் அண்ட் கான்டெம்ப்ளேட். எல்லாம் சரியாதான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு அப்பப்போ ஒரு சந்தேகம் வரும் பாருங்க. டோன்ட் வரி. ஆக்சுவலி உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு முதல்ல தோன்ற விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள இருக்கு. சம் ஃபியர். என்ன பயம்? நிஜமாவே ஏதாவது பயம் உங்க மனசுல இருக்கா? முதல்ல பயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பயம் அப்படின்றது வந்து சின்ன வயசுல இருந்து நம்மள இது செய், இதை செய்யாதன்னு சொல்லி சொல்லி நீ வரவா, அடிக்கவா, உதைக்கவா. அது என்னன்னா, இட் இஸ் ஆர் இன்னபிலிட்டி. நம்மளால அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு தருணம் அது. we are not able to face that situation. அதுதான் பயம். உங்க மனசுல ஏதோ பயங்கரமான ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க. ப்ளீஸ் அதை விட்டு வெளியில வந்துருங்க. இவ்வளவு பயம் தேவையா? இவ்வளவு கஷ்டம் நமக்கு தேவையா? அந்த பயத்தை விட்டு நீங்க வெளியில வந்தாதான் நீங்க ஹீல் ஆக முடியும். நீங்க ஹீல் ஆனாதான் இவ்வளவு பவர்ஃபுல்லான கார்ட்ஸுக்குமே நீங்க வந்து பொறுப்பேற்றுக்க முடியும் இல்லையா? நீங்க நினைச்சதெல்லாம் அப்பதானே நடக்கும், இல்லைன்னா எப்படி நடக்கும்? அண்ட் டோன்ட் பி டூ ஜட்ஜ்மெண்டல். அதையும் உங்க கார்ட்ஸ் நான் பாக்குறேன். சில நேரத்துல நீங்க வந்து இது இப்படிதான், இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சூஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் யூ சூஸ் டு ரிமைன் சைலண்ட், குவாய்ட். எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு. இது வேண்டாம், இது வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்களே நினைச்சிட்டீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. அவ்வளோ ஒன்றும் லைஃப் வந்து இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஏன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல். இவ்வளோ பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க எதை பத்தி யோசிக்கிறீங்க? டெல் மீ ஒன் கார்டு கவலைப்படுறதுக்கான ஒரு கார்டு. ஸோ ஃபியர் அறவே வேண்டாம். அண்ட் நிறைய மெடிடேட் பண்ணுங்க. தி மோர் யூ மெடிடேட், தி மோர் ஆன்சர்ஸ் யூ வில் கெட். மெடிடேட் அப்படின்றது அப்படியே ஒரு சைலன்ஸ்குள்ள போயிட்டு எதுலையுமே அவசரப்படாம, அதுதான் இந்த கார்ட்ஸ் பாருங்க. எக்ஸ்பெக்ட் டிலேஸ். நீ நினைச்ச நேரத்துல ஒரு விஷயம் நடக்காம இருக்கலாம் இந்த 15 நாள்ல. பட் நடக்கும் போது செம பர்ஃபெக்டா நீ எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாவே நடக்க போகுது. ஓகே, உனக்கு சரியான நேரம் எதுன்றது உனக்கு தெரியாம இருக்கலாம். பட் நீ உருவாக காரணமா இருந்த இந்த பிரபஞ்சத்துக்கு அது தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரியும். ஜஸ்ட் பிலீவ், நம்புங்க. நடக்கும் போது தானே தெரியும். இப்போ நிறைய இப்போ ஆஃப்லேட் ஒரு ட்ரெண்டா போச்சு இல்ல, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம கேஷுவலா சொல்லிட்டு போயிருவோம். பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைன்னா சரி பரவாயில்ல, நல்லதுக்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிட்டா பெட்டர். சில நேரம் நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி நடக்க வச்சு அது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வலிக்குது பாருங்க. இதுக்காகவா நான் இவ்வளவு போராடினேன்? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், டிலேஸ் ஆர் ஓகே. தடை வரும். நீ எதிர்பார்க்கறதுலயோ ஆசைப்படுற விஷயங்களை தடை வரலாம். பட் அந்த தடை உனக்கு வந்து நல்லதை மட்டும்தான் செய்ய போகுது அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு. அண்ட் இந்த கார்டு பாத்தீங்கன்னா, நீ எது பண்றியோ அது உனக்கு கிடைக்கும்.
தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் லா. இல்ல வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட். நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இட்ஸ் த டெஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்டிங் பீரியட் உங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட்லயோ இல்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி நம்ம இங்க பேசுறதுக்கு இல்ல, பட் ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து சரியா நடக்கலைன்னா அதுக்குமே நீங்க தான் காரணம். காஸ் அண்ட் எஃபெக்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த கால வாழ்க்கையில, நாட் போன ஜென்மோன்னு நான் சொல்லல, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீ என்ன மாதிரியான ஒரு வேலையை செய்யறியோ அதுக்கேத்த ஒரு ஊதியம் தான் உனக்கு கிடைக்கும். சில நேரத்துல அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லலாம், பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுறேன்ப்பா, பட் எனக்கு நான் நினைச்சது கிடைக்கல. அப்போ இப்படி கூட சொல்லலாம், நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன் பட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியா தான் இருக்கு. அப்போ நான் என்ன நினைச்சுக்கலாம், ப்ராபப்ளி 24/7 நான் இதுதான் வேலை அப்படின்னு உட்கார்ந்தா என்னால இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸை புல் பண்ண முடியும். பட் 24/7 இது என் வேலை இல்லை, எனக்கு இதை தாண்டி பர்சனலா ஐ ஆல்சோ டூ சம்திங் எல்ஸ். ஸோ அதுவும் ஒரு வேலை, இதுவும் ஒரு வேலை. நம்ம அப்படி பேலன்ஸ் பண்ணும் போது உனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். சோ அதோட சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்றதுதான் என்னோட எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, எஸ், லா ஆஃப் கர்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, உங்களுக்கு, எனக்கு இல்ல, உங்களுக்கு லா ஆஃப் கர்மா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கர்மான்ற வார்த்தை உங்களுக்கு எதை நம்ப வைக்குது, எதை நம்ப கூடாதுன்னு சொல்லுது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ ரியலி வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. பட் உங்க காட்சை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப தனிமையில இருக்கீங்களோ அப்படின்றதுதான் முதல்ல தோணுது. கொஞ்சம் அந்த தனிமையை விட்டு வெளியில வாங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய எனர்ஜிஸ் இருக்கு, ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கு. அந்த எனர்ஜியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு சப்போர்ட்டிங் எனர்ஜி உங்களுக்கு இருக்கு. அண்ட் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சூப்பரான முடிவுகளா தான் இருக்கு. நீங்களா நினைச்சுக்கிறீங்க இந்த முடிவுகள் வந்து ரொம்ப சூட்டபிளா இல்லை அப்படின்றது உங்களுடைய கருத்து. அது உங்களுடைய கருத்தா மட்டுமே இருக்கட்டும். பட் உங்க எனர்ஜிஸ், உங்க கார்டை பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் நான் பாக்குறேன். பொருள் சேகரிப்பு, அதை பத்தி ஏற்கனவே நான் பேசிட்டேன். சோ ப்ராப்ளி அக்ஷய திருதியை வருதோ, அதனால பொருள் சேகரிப்புன்றத நான் பாக்குறேனோ. தங்கம், வெள்ளை பொருட்கள் தெரியல, இருக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. பட் ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு 15 நாட்களும் உங்க வாழ்க்கையில நான் பாக்குறேன். இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு பிளானிங், ஒரு ஸ்கெட்யூல் கொஞ்சம் கொண்டு வாங்க. பட் யாரும் உங்களுக்கே தெரியாம உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரியும். பட் தெரிஞ்ச மாதிரி நீங்களும் காட்டிக்க விரும்பல, அவங்க மானிட்டர் பண்றாங்கன்னு அவங்களும் காட்டிக்க விரும்பல. பட் டெஃபினட்டா யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிங்க, அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிங்க. முடிஞ்சா ஒரு பட்டர்ஃபிளைய உங்களுடைய ஸ்கிரீன் சேவர் வால்பேப்பராவோ ஸ்கிரீன் சேவராவோ வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்படாதே, இந்த வாரம் உங்களுக்கு அதுதான் தீம். அவசரப்படாத, நீ நினைச்சதை விட எல்லாமே சூப்பரா உனக்கு நடக்கும். நீ அவசரப்படும் போது திங்ஸ் மைட் நாட் ஒர்க் த வே யூ வாண்ட். ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும். ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஜென்ரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.